நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி புதுச்சேரியில் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு நிறுவனம், அதாவது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் எல்லாமே வந்து மத்திய அரசு நேரடி நியமனத்தில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் போஸ்ட், நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? இது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரி, அதாவது காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து வேரியஸ் குரூப் ஏ, குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளவு வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். குரூப் ஏ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெப்யூட்டி ரெஜிஸ்டரில் ஒரு பணியிடம் இருக்குது. யூஆரில் லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடங்கள், அது ரெண்டுமே வந்து யூஆரில் தான். லெவல் 10 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம் யூஆரில் தான் இருக்குது. லெவல் 10 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் எஸ்ஐஎஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம், இதுவும் வந்து யூஆரில் தான் இருக்குது. லெவல் 10 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அடுத்தது குரூப் பியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 8 பணியிடங்கள். யூஆரில் 3, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 1. லெவல் 6 இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு அடுத்தது எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட். இதில் வந்து 2 பணியிடங்கள் இருக்குது. யூஆரில் தான் 2 பணியிடமும் இருக்குது. லெவல் 6 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டு. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடம், யூஆரில் ஒரு போஸ்ட்டு. லெவல் வந்து 6 இருக்குது. சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடம், யூஆரில் 1, ஓபிசியில் 1, லெவல் 6 இருக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டு, ரெண்டுமே யூஆரில் தான் இருக்குது. லெவல் 6 இருக்குது இந்த போஸ்ட்டு. அடுத்தது குரூப் சிஏ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. அதுவுமே வந்து யூஆரில் தான் இருக்குது. லெவல் 5 இருக்குது. சரிங்களா? சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடங்கள், யூஆரில் 2, லெவல் 4 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. சீனியர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடங்கள், ரெண்டுமே வந்து யூஆரில் தான் இருக்குது. லெவல் 4 தான் வந்து இந்த பணியிடம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது டெக்னீஷியன் 14 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 7, ஓபிசியில் 3, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 2, லெவல் 3 இருக்குது இந்த போஸ்ட்டு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி. யூஆரில் 2, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸில் 1, லெவல் 3 இருக்கக்கூடியது இந்த போஸ்ட்டு. ஆஃபீஸ் அட்டெண்டனை பொறுத்த வரைக்கும் 4 பணியிடங்கள், யூஆரில் 3, எஸ்சியில் 1, லெவல் 1 இருக்கக்கூடியது இந்த போஸ்ட்டு. லேப் அட்டெண்டனை பொறுத்த வரைக்கும் 7 பணியிடங்கள், யூஆரில் 5, ஓபிசியில் 1, எஸ்சிலையும் 1 வேக்கன்சி இருக்குது. லெவல் 1 இருக்குது இந்த பணியிடம். சரிங்களா? இந்த வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாராத் போர்ட்டல் அப்படின்ற இந்த போர்ட்டலில் 25/3/2024 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸோடைய டீட்டெயில்ஸ், அந்த அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், எந்த ஸ்டேஜஸாக இருந்தாலும் சரி, ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருக்கட்டும், என்ன ஸ்டேஜ் அப்படின்றது செலெக்ஷன் ப்ரொசீஜரை வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்டேஜஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் அதை பொறுத்து தான். சரிங்களா? ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இருந்தால் உங்களுக்கு வந்து அடுத்தது இன்டர்வியூ இருந்ததுன்னா இன்டர்வியூ இருக்கும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் வெப்சைட், இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், டிசேரபிள் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஆர்ஆர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்தா கிளியராக இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் யூஆருக்கு வந்து 10 வருடமும், பிடபிள்யூடிலேயே ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13, பிடபிள்யூடிலே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருடம் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது பர்த் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும். வச்சுருந்தா அந்த டேட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்டபிள். சரிங்களா? ஓகே.
லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 25/3/2024 இருக்கு இல்லையா, அந்த டேட் தான் கட் ஆஃப் டேட்டு. எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் எல்லாத்துக்கும் அதான் கட் ஆஃப் டேட்டு. அதனால் அந்த டேட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 500 பே பண்ணணும். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு. அதுவே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார்மெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸுக்கான ஃபார்மெட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது வந்து 1/4/2024 அப்புறமேட்டு அன்னைக்கு இல்லைனா அதுக்கு அப்புறமேட்டு வாங்கின சர்டிஃபிகேட் தான் அக்செப்டபிள். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2023க்கு அப்புறமேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் வாங்கியிருந்தால் எலிஜிபிள். சரிங்களா? 1 by 1 வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nitpy.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் மற்றும் லேப் அட்டெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் +2 முடித்திருந்தால் போதுமானது. லேப் அட்டெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் +2ல் சயின்ஸ் குரூப் முடித்திருந்தால் போதுமானது. வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேறு எதுவும் தேவையில்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். 100% வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது தான். இதுக்கு வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. லேப் அட்டெண்டன்ட் மற்றும் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட். ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. இது மட்டும் இல்லாமல் அதாவது ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறதும் உண்டு. இதற்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி இருக்கணும். கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்சி தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. டிசேரபிளை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கில்லு இல்லை ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்லாம் இருந்ததுன்னா ஓகே, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா +2 முடித்துட்டு டைப்பிங் வந்து 35 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? சீனியர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33. குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும், 60% மினிமம் எடுத்திருக்கணும். அதே மாதிரி சீனியர் செகண்டரி +2ல் வந்து முடிச்சுட்டு 50% மதிப்பெண் எடுத்துகிட்டு ஐடிஐ கோர்ஸ் ஏதாவது 1 இயர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் எலிஜிபிள். 1 இயர் அல்லது ஹையர் டியூரேஷனில் முடிச்சிருக்கணும். அடுத்தது 10th முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 60%ல் முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் 2 வருடம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அப்ராப்ரியேட் ட்ரேட் முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க 3 வருடம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா? சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 33 தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 12ஆம் வகுப்பு முடித்துட்டு மினிமம் வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட் பர் மினிட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். +2 ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் டைப்பிங்கு, அதாவது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு, ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்லு, பேச்சுலர் டிகிரி இருந்தாலும் அவங்கள வந்து எடுத்துப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் எஸ்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதற்கு அதாவது டெப்டேஷன், அதாவது 5400 கிரேட் பேயில் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் மூலயமாக அல்லது டெப்டேஷன் மூலயமாக வேறு இன்ஸ்டியூட்லேருந்து வர்றது இந்த மாதிரி இதில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 35. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். 60% கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மாஸ்டர் டிகிரி 55% எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், குட் அகடமிக் ரெக்கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து அல்லது ஈக்குவலண்ட்டான கிரேட் பிஇ, பிடெக் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி சயின்ஸு முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க 50%, அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
அடுத்தது சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். பேச்சுலர் டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர் டிகிரி எனி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 50% முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட் இது மாதிரியான பேசிக் திங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் +2 சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த இதில் காம்பினேஷனில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபார்மசியில் முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் டிகிரி பிஃபார்ம் முடித்திருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்துக்கோங்க, 2 இயர்ஸ் டிப்ளமோ முடித்துட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள். அல்லது பிஃபார்ம் முடித்திருந்தால் மட்டும் எலிஜிபிள். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா?